அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பருப்பு ரசம் வச்சிடலாம். அதுக்கு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையானதை தட்டிக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிற ஜீரகம் மிளகாய் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பு கூட 2 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கொதித்து வருது பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக நாம் கொஞ்சமாக மல்லிக்கீரை, கருவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்